if the Rolle's theorem holds for f of x is equal to x cube plus bx square plus cx over the closed interval 1 comma 2 such that f dash of 4 by 3 is equal to 0, then they are asking what is the value of this b and c. So what Rolle's theorem says? What Rolle's theorem says? Just லேபனா சொல்றேன் பாருங்க. f வந்து கண்டினியூஸா இருக்கு. ஓகேவா? f வந்து கண்டினியூஸா இருக்கு. some closed interval a, b ல. இந்த அதே ஃபங்க்ஷன் f வந்து டிஃபரன்ஷியபிளா இருக்கு. எங்க? ஓபன் இன்டர்வல் a, b ல. and also f of a வும் f of b யும் ஈக்குவலா இருக்கு. ஏதோ ஒரு f வந்து டிஃபைன்ட் ஆன் f வந்து ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b. ஓகேவா? ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சம் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b ல கண்டினியூஸா இருக்கு. அந்த ஓபன் இன்டர்வல் a, டிஃபரன்ஷியபிளா இருக்கு. f of a வேல்யூ f of b வேல்யூ ஈக்குவலா இருக்கு. அப்படி இருந்ததுன்னா ரோல்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் இதை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், இதை நம்ம பின்னு வச்சுக்கலாம். அப்ப f of a இதை நம்ம f of a-ன்னு வச்சுக்கலாம், இது f of b-ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா f of a f of b ஈக்குவல்ல. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஈக்குவல். இதுதான் எனக்கு f of a-யும் f of b-யும் ரெண்டுமே ஒரே y-ல தான் இருக்கணும். இப்ப பாருங்களேன், இந்த ஃபங்க்ஷன் இங்கேருந்து நான் இங்க வரணும், இங்கேருந்து நான் இங்க வரணும், கண்டினியூஸாவும் இருக்கு. தட் மீன்ஸ் இங்கேருந்து நான் இங்க வரும்போது கையெடுக்காம வந்துடலாம். டிஃபரன்ஷியபிளாவும் இருக்கு. தட் மீன்ஸ் இட் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் ஆல் பாயிண்ட்ஸ். ஷார்ப் எட்ஜ்லாம் நம்மளுக்கு இருக்காது. அப்படி இருந்ததுன்னா பாருங்களேன், நான் கண்டிப்பா ஒரு டைமாவது கீழே இறங்கி ஆகணும். கரெக்டா? ஒரு டைமாவது கீழே இறங்கி ஆகணும். ஏன்னா எஃப் ஆஃப் பிக்கு வந்தாகணும் இல்ல, எஃப் ஆஃப் பிக்கு வந்தாகணும் இல்ல. அப்ப கண்டிப்பா நான் ஒரு டைமாவது கீழே இறங்கி ஆகணும். அப்பனா ஐ கேன் ஆல்வேஸ் ஃபைண்ட் அ பாயிண்ட் சி. I can always find a point C, then there exists a point C in open interval a, b. There exists. Then there exists a point. Then there exists a point in this interval whose slope such that whose slope at this point is equal to 0 ல. ஏன் இந்த பாயிண்டோட ஸ்லோப் என்னது? இந்த பாயிண்டோட ஸ்லோப் என்னது? 0, because that line is parallel to x-axis. So, but there always exists a point C whose slope is equal to 0 at that point. What is f dash of C? F dash of C is nothing but f of C உடைய slope. Such that then there exists C inside open interval a, b. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? Then there exists at least one C. கண்டிப்பா ஒரு C ஆவது கிடைக்கும். அந்த C ஓட ஸ்லோப் போட்டீங்கன்னா என்னவா இருக்கும்? அந்த C ஓட டெரிவேட்டிவ் 0வா இருக்கும். That means அந்த லைன் வந்து parallel to x-axis-ஆ இருக்கும். Then there exists a point C. Then there exists at least one C in this interval such that f dash of C is equal to 0. கண்டிப்பா ஒரு C ஆவது கிடைக்கும். நிறைய C கூட கிடைக்கலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன். சப்போஸ் அங்க இப்படி கூட வரலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 C கிடைச்சிருக்கீங்க. 5 C கிடைச்சிருக்கு. ஏன்னா 5 Cக்குமே நம்மளுக்கு ஸ்லோப் எப்படி இருக்கு? 0வா இருக்கு. பிகாஸ் 5த்துக்குமே எப்படி இருக்கு? ஸ்லோப் எப்படி இருக்கு? parallel to x-axis-ஆ இருக்கு. அப்ப ஸ்லோப் கண்டிப்பா 0வா தான் இருக்கும். ஏன்னா y கோஆர்டினேட் சேம்ல. ஸ்லோப் வந்து y2 minus y1 divided by x2 minus x1. So y கோஆர்டினேட் சேம்ன்றதுனால இந்த நியூமரேட்டர் 0வா போயிடும். சோ அப்ப கண்டிப்பா there exists one C. இதான் ரோல்ஸ் தியரம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அது பாருடா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து a to b ல டிஃபைன் பண்றான். அந்த a to b ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்குது. அந்த a to b ல ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளாவும் இருக்கு. f of a f of b ஈக்குவலா இருக்கு. இந்த மூணு அசம்ப்ஷன் இருந்ததுன்னா, then கண்டிப்பா I can find a point C inside this interval. அந்த பாயிண்டோட ஸ்லோப் என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். ஆமா தானே? நான் கண்டிப்பா இங்க ஒரு பாயிண்ட்ல இறங்கி ஆகணும். நான் அப்படியே போயிட்டு இருக்க முடியாது. ஏன்னா b ஓட f of a f of b ஈக்குவல். அப்ப ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா நான் இறங்கி ஆகணும். அந்த இறக்கத்துல I can always find a point C. அதோட ஸ்லோப் 0வா போற மாதிரி I can always find at least one C. நிறைய C-யும் கிடைக்கலாம். ஓகே. If Rolle's theorem holds for this f of x over the interval 1, 2. அதாவது we have a function f of x. அது யாருன்னா x cube plus bx square plus cx. இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ரோல்ஸ் தியரம் ட்ரூவா இருக்கு. எந்த இன்டர்வல்ல? 1, 2 இன்டர்வல்ல. அப்ப கண்டிப்பா f of 1ம் f of 2 ஈக்குவலா இருக்குமா? because it is 1, 2ல ரோல்ஸ் தியரம் ட்ரூ. அப்பனா ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுது?
A, B ல டிஃபைன் பண்றீங்கன்னா f of A, f of B ஈக்குவலா இருக்கணும். அண்ட் ஆல்சோ 1, 2ல ஃபங்ஷன் கன்டினியூஸா இருக்கணும். அண்ட் ஆல்சோ 1, 2ல ஃபங்ஷன் டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா தேர் எக்ஸிஸ்ட் அ பாயிண்ட் C. நம்மளுக்கு இங்க C யாரா போகுது? 4/3 போகுது. ஓகே. So இப்ப f of 1 is equal to f of 2. What is f of 1? 1 plus B plus C. What is f of 2? x2 போடுங்க. கரெக்ட்டா? So இப்ப இத இன்சைட் கொண்டு வந்தீங்கன்னா 1 plus B plus C minus 8 minus 4B minus 2C is equal to 0. So minus 3B minus C is equal to 7. கரெக்ட்டா? So f of 2 போட்டா 2 cube 2 square 4 2. So 1 plus B plus C minus 8 minus 4B minus 2C. So அப்ப இங்க minus 3B minus C minus 7. So இது first equation. இப்போ f dash of 4/3 equal to 0 ன்னு தெரியும். So what is f of x? So f of x is x cube plus bx square plus cx. What is f dash of x? 3x square plus 2bx plus c. So இப்போ நம்மளுக்கு f dash of 4/3 equal to 0. So இப்போ 3 into x square. So 16/9 plus 2b x வந்து 4/3 plus c equal to 0. So இது ஒரு கேன்சல் பண்ணா இங்க ஒரு 3. So இப்போ இங்க 16/3 இங்க ஒரு 8b/3 plus c equal to 0. So இப்போ இங்க பாத்தீங்கன்னா 8b plus 3c equal to minus 16. இது செகண்ட் ஈக்குவேஷன். கரெக்டா? So solve for AB from equation 1 and 2. Solve for AB. So f of 1 is equal to f of 2 1 plus b plus c. f of 2 போட்டீங்கன்னா 8 plus 4b plus 2c 1 plus b plus c minus 8 minus 4b minus 2c minus 3b minus c அதான் போட்டிருக்கேன்ல equal to 7. ஸோ இங்கே 4/3 போட்டிங்கன்னா 16/9 அங்கே ஒரு 4/3 இங்கே ஒரு 3 16/3 ப்ளஸ் 8b/3 ப்ளஸ் c. ஸோ 8b plus 16 equal to minus 16. Okay. So solve for BC from 1 and 2. So from 1 and 2 solve for B and C. So first equation வந்து minus 3b minus c equal to 7. 8b plus 3c. 8b plus 3c equal to minus 16. Okay, இங்க 3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So minus 9b minus 3c equal to 21. இதை அப்படியே வச்சுக்கலாம். 8b plus 3c is equal to minus 16. So அப்போ இதை ஆட் பண்ணா minus b is equal to 5. So b is equal to minus 5. So substitute b is equal to minus 5. Substitute b is equal to minus 5 in 1. So minus 3b minus c is equal to 7. So b வந்து minus 5 minus c is equal to 7. So 15 minus c is equal to 7. C is equal to 15 minus 7, 8. So the value of c is 8. Value of b is minus 5. Check பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. So minus 3b plus 15 ஆயிடும். 15 minus 8 7. 8b so minus 40 plus 24. Yes. So b is minus 5. B is minus 5 and C is plus 8. Okay, C is plus 8.